தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் போற்றி அப்பர் சுவாமிகளின் 4ஆம் திருமுறை பதிகை எண் 33 திருமறைக்காடு. அப்பருடைய தேவாரத்தை ஆழமாக பார்த்து ரொம்ப நாள் வருட கணக்கு கூட ஆனாலும் இருக்கலாம். அதில் திருமறைக்காடு, அதில் பாருங்கள், திருமறைக்காடு தான் இன்றைக்கும் பார்த்துட்டு வந்தோம். எங்கே பார்த்துது? மார்ச்சில் பார்த்துருக்குறோம், போன வருஷம். அப்பருடைய திருமறைக்காடு பதிகம் இன்றைக்கி இங்கே பார்த்துட்டு வந்தோம்ல, சோமவாரப்பட்டியில் பார்த்தீங்களா? அதுதான் இதை தொடங்கி விட்டுருக்குது. கரெக்டாக கனெக்ஷன் பாருங்கள். முதல் மந்திரத்துக்கான பொருள்: மேலான திருமறைக்காட்டு இறைவன், மேலான திருமறைக்காட்டு இறைவன் இந்திரன் தேவர் முனிவர்களால் புகழப்படுபவர், அழகானவர், எல்லோரும் போற்றும் ஞான ஒளி, எல்லோரும் போற்றும் ஞான ஒளி. சந்திரன், கங்கை, நாகம் இவற்றை சடையில் அணிந்தவன். தியானிப்பவரை காப்பாற்றுபவர். முதல் மந்திரமே சைவ சித்தாந்தமாக இருக்கு. குறிப்புரை: மந்திரம். மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவரை காப்பதுன்னு அர்த்தம். மாமறைனா திருமறை. இத்தலத்து இறைவன் மிக அழகானவர். இதுக்காகவே திருமறைக்காடு போகணும் போல், அதனால தான் அழகாக இருக்கிறாருன்னு பாடுறாங்களா? சூப்பர். அப்படி கலர் கொடுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம மந்திரத்தை படிங்க, பொருள் புரியுதான்னு பாருங்கள். இந்திரனோடு தேவர், இருடிகள்னா முனிவர்கள். ஏகாசம் போகாமல், ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல். இருடிகள்னா முனிவர்கள். வருவா, நீ அதில் உட்காந்து வர, இதில் உட்காந்துக்க, ஒழுங்காக உட்காரு, 2 காலையும் ஒழுங்காக வச்சு இதில் உட்காரு. உட்காரு. பை அங்கே இருக்கட்டும், நீ எழுது. அப்படியே வச்சுக்க, பைய அங்கே வச்சுக்க. மேலான திருமறைக்காட்டு இறைவன் இந்திரனோடு, நில்லுங்க, அந்த மந்திரத்தை படிங்க. இந்திரனோடு தேவர் இடிகள் ஏற்றுகின்ற சுந்தரமானார். இந்த தலத்து இறைவன் அழகானவர்களாம், உரையில் குறிப்பாக போட்டிருக்காங்க. ஆனார் போலும் துதிக்கலாம் சோதி போலும். எல்லோரும் போற்றுகின்ற சோதி. சோதிங்கிறதுக்கு தான் ஞான ஒளின்னு போட்டிருக்காங்க. சோதிங்கிறதுக்கு தான் ஞான ஒளின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. சந்திரனோடு கங்கை அரவையும் சடையுள் வைத்து மந்திரமானார். மந்திரமானாருங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கோம், நினைப்பவரை காக்கிறவராக இருக்கிறார். மந்திரம்னாலே நினைப்பவரை காப்பவர்னு தான் அர்த்தம். இந்த மந்திரம் அகவழிபாட்டையும் ஞானத்துக்கும் ஒரு தொடக்கமான மந்திரமாக இருக்குது. இந்த பதிகத்துக்குள்ள அகவழிபாடு, அதாவது யோகம், ஞானம், பேரின்பம் சார்ந்த செய்திகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. நம்முடைய பாடத்தினுடைய நோக்கமே அந்த பதிகம் என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம முதலே கண்டுபிடிக்கணும். அந்த தொடக்கத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மந்திரத்துக்குள்ளே எனது அகவழிபாடு பற்றிய செய்திகள், ஞானம் சார்ந்த செய்திகள் நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா எடுத்த உடனே சோதின்னு சொன்னார், மந்திரம்னு சொல்லியிருக்கிறாரு. மந்திரங்கிறது அக வழிபாடு, சோதிங்கிறது ஞானம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு விளக்கம் பார்க்க வேண்டாம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. அடுத்த மந்திரத்திலே நம்ம பேசுனது வந்தாச்சு. என்ன இருக்கலாம்னு சொன்னால் வந்துட்டுங்க. ஆமாம், அதெல்லாம் சொன்னோமா? இப்போ வருதான்னு பாருங்க. இறைவன் தெய்வ அருள் வடிவானவன். வடிவானவன், வீட்டுலகத்தை உடையவன், தேவர் தலைவன், அவரை புகழ்ந்து பற்றுகளை விடுகின்ற பக்தர்களே வழிபட வாருங்கள். வழிபட வாருங்கள். உலகை அழிக்கும்படியாக வந்த விடத்தை உண்டவன் இறைவன். திருமாலால் தேடப்படுபவன் இறைவன். சூப்பர். இந்த மந்திரத்தில் தேயன நாடர்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு பொருள் பேரின்ப வீடு உடையவர். நான் முதல் மந்திரத்தில் என்ன சொன்னேன்? அந்த அடுத்த மந்திரத்தில் வந்தாச்சு, முடிஞ்சது மோட்சம் வரைக்கும். இதில் நீங்கள் தசகாரியம் 10ஐயும் பொருத்தலாம். பேரின்ப வீடு உடையவர். இந்த 4ஆம் திருமுறைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க, ஒரு அரிய செய்தி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 4ஆம் திருமுறைக்கு தெளிவுரை எழுதினவர் கோபால் ஐயர். இப்போ நம்ம குறிப்புரை சொல்லும்போது அந்த குறிப்புரை எழுதினவர் யாருன்னா தொண்டை மண்டல ஆதீனம் 229வது ஆதீனம் மாணிக்கவாசக முதலியார். தொண்டை மண்டல 229வது ஆதீனம் மாணிக்கவாசக முதலியார். இவர் என்ன பண்ணுவார்னா நிறைய எழுதுவார். அதில் ஒரு அழகான குறிப்பு தான் தேயன நாடருங்கிறதுக்கு என்ன பொருள்? நாடு உடையவர். படித்து பாருங்கள். இப்போ மந்திரம் புரிஞ்சுதுன்னு வேலை முடிஞ்சுது. தேயன நாடராகி தேவர்கள் தேவர் போலும் பாயன நாடருக்கும். பாயன நாடருக்கும்னா இறைவனை பாடி பற்றருக்கும்னு அர்த்தம். எழுதியிருக்கீங்களா உரையில்? கொஞ்சம் ஆழமான பதிகம். ஏன் நம்ம 5ஆம் திருமுறை எடுத்தோம்னா இதுதான் காரணம். இதெல்லாம் கையாளுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து எந்த பதிகம் கையாள ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்கணும். 7ஆம் திருமுறை ஈஸியாக இருக்கும், 6ஆம் திருமுறை ஈஸியாக இருக்கும். ஞானசம்பந்தத்தில் 1, 2, 3 எது ஈஸின்னு பார்க்கணும். பார்த்து தான் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளவு. தேயனங்கிறதுக்கு வீடு பேருன்னு நம்ம பொருள் எடுக்க முடியுமா? பாயன நாடருக்கும்னா பாடி பற்றருக்கும்னு அர்த்தம். பக்தர்கள் பணியவ மீன், எல்லாரும் பணிவதற்காக வாருங்கள். காயன நாடு கண்டம், கதனுளார் காளகண்டர், அதாவது பிரபஞ்சத்தை அழிப்பதற்காக வந்த விஷத்தை உண்ட நீலகண்டர். மாயன நாடர் போலும் மாமரை காடனாரே. சரிதானே? அதாவது மாயன நாடர் போலுங்கிறதுக்கு திருமால் தேடியவர்னு அர்த்தம். கையால் மெதுவாக குடி, ஒவ்வொரு மடக்கா குடி. அந்த மந்திரத்தினுடைய தொடக்கத்துக்கு இணை சேர்க்கிற மாதிரி அழகான வார்த்தையினால் இந்த பதிகம் வந்திருக்குது. தேயன நாடர் என்றால் தேன ஒளி உடைய வீடு வெற்று நிலை. அடுத்து வர்ற பகுதியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம். தேவாரம் போதும்.
இப்போ கொஞ்சம் இந்த ஹோம் ஒர்க் இந்த நம்ம மாணவர்களை ஒருத்தர கூடுங்க கூடுங்க நாளைக்கு